ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெச்ஆர் கலாட்டா. இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னோடய ஃபோனுக்கு நான் பேக் கவர் வாங்கியிருந்தேன், ஃப்ளிப் கவர் தான் வாங்கியிருந்தேன். இது எதில் நான் ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில். என்னோடய மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் F13. கொஞ்சம் ஒரு பிங்கிஷ் கலர் அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கினேன். பிங்க்கும் பர்பிளும் கலந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலாக பின்னாடி அந்த கேமரா டைப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபோனுக்கு சூட் ஆகலை. நான் ஃபோன்லேயும் கவர் போட்டு பார்த்துருந்தேன். நான் அதை பின்னாடி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமேசானில் நான் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தேன். இது நான் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லைனா ட்ராவலிங் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, நாய்ஸ் எல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு பிங்க் கலர் வேணும்னு சொல்லிட்டு நான் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. நான் கரெக்டாக அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸை பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கீழே ரோல் பண்ணி அதுவுமே நாட் மாதிரி போட்டு எனக்கு பேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரெண்டுமே பேக்கிங் நீட்டாக க்ளீனாக இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுவும் இந்த ஹெட்ஃபோன் தான் எனக்கு அதுக்குன்னே ஒரு பாக்ஸில் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு எனக்கு க்யூட்டாகவும் இருந்தது அந்த பாக்ஸ்குள்ளேயே வைக்கிறதுக்கு. இப்போது நம்ம ஃபோன் கவரை ஃபோனுக்கு செட் ஆகுதா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் பார்க்குறதுக்கு சேமாக இருக்குது, பின்னாடி கேமரா இதெல்லாமே சேமாக இருக்குதுன்னு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் நான் கவனித்தேன். நான் போட்டது A15 F13க்கு அது கரெக்டாக ஃபிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபோன் உள்ளே டைட்டாக ஃபிக்ஸ் ஆகலை, கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ குழந்தை இருக்குது. அவன் இது பண்ணுறாங்க தான் பிடிச்சிட்டானு தான் நான் புதுசாகவே ஆர்டர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அவன் ஈஸியாக கழுத்தி ஃபோனை உடச்சிருவான். ஸோ அதனால் இதை போடணும். டைட் ஃபிட் ஆகலை அதனால் ரிட்டன் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி அந்த பட்டன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ரவுண்ட் கலரில், அது மாதிரி நான் ஆர்டர் பண்ணல. இந்த ஷேப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மேலோட்டமாக காதில் வச்சாலே போதும், ரொம்ப உள்ளே வைக்கவும் அவசியம் இல்லை. நம்ம மேலோட்டமாக வச்சாலே நமக்கு கிளியராக இருக்கும். அதே அந்த டைப் அப்படின்னா நம்ம உள்ளே விடணும். அதுவும் இல்லாமல் இயரில் நிறையா வேக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுன்னா அந்தளவுக்கு ஃபார்ம் ஆகுறது இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பைமோட் மொபைல் ஆப். இதுவும் ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் மாதிரி தான். நம்ம க்ராசரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் பேஸ்கெட்டு, பிக் பேஸ்கெட்டு, இதிலெல்லாம் க்ராசரிஸ் வருது இல்லையா, நம்ம அதில் எப்படி ஆர்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளாக தான் இருக்குது. எல்லாருமே ஈஸியாக வாங்கலாம். ஆஃபர்ஸும் நிறையா இருக்குது. நீங்கள் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸஸ். நான் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டு இதை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா. ஏன்னா இதில் அவ்வளோக்கு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் வரல. இதில் வந்ததுன்னா நானும் இதை தான் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இதோட ஆப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணுறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.